மக்களே, அபினேஷ் வசமா மாட்டிக்கிட்டாரு. நம்ம கோல் குவிஸ் ஸ்போர்ட்ஸ் சார்பா பல வருஷமா ஒரு இன்டர்வியூ பண்ண நினைச்சிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்மளோட பேச போறாரு. வணக்கம் அபினேஷ், மகிழ்ச்சி உங்களோட பேசுறது. வணக்கம். வந்து சீசன் 10ல சாம்பியன்ஷிப் அடிச்சிங்க. சீசன் 12லையும் சாம்பியன்ஷிப் அடிக்கிற மாதிரி தெரியுது டீம். கன்ஃபார்ம் அடிச்சிருவோம்னு நம்பிக்கையாக இருக்குது. டீமில் காம்பினேஷன் எல்லாம் சப்போர்ட் பண்ணி ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. வந்து இப்போ டீமாக விளையாடிட்டு இருக்கீங்களா? 10ல் விளையாண்ட மாதிரி சீசன் 10ல் எப்படி காம்பினேஷன் விளையாண்டோமோ அதே மாதிரி டீம் காம்பினேஷனாக கோஆர்டினேஷனாக எல்லாமே சப்போர்ட்டாக விளையாடிட்டு இருக்கோம். இந்த டீமில் என்ன ஸ்பெஷல் அபினேஷ்? புனேரி பல்டன் சீசன் 12ல் என்ன நீங்கள் அது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா அதை சொல்லுவீங்க? பிளேயர்ஸ் காம்பினேஷன் தான் நானே ஸ்பெஷலாக சொல்லுவேன். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த பிளேயர்ஸ். உங்களுக்கு சங்கேத் சாவந்த் வந்து லெஃப்ட் கவராக இருந்தார். இப்போ வந்து குருதீப் வந்திருக்காரு. அவரோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது? அவர் நல்லா விளையாடிட்டு இருக்காருன்னு தோணுது. அவர் சப்போர்ட் நல்லா பண்ணுறாரு. அவரும் பிளேயர் தானே, எல்லாருமே சப்போர்ட் பண்ணால் தானே மேட்ச் காம்பினேஷனாக இருந்தால் தானே மேட்ச் வின் பண்ண முடியும். அப்போ உங்கள் பர்ஃபார்மன்ஸ் இது வரைக்கும் 14 பாயிண்ட்ஸ் எடுத்துருக்கீங்க 9 மேட்சஸில். இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களா? இன்னும் பெட்டராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே. அப்புறம் அஜய் டாக்கரோட கோச்சிங் எப்படி இருக்குது? அவர் முதல் முறையாக சீஃப் கோச்சாக இருக்காரு. அவர் ரொம்ப நல்லா கோச் பண்ணுறாரு, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, எல்லாருக்குமே எல்லா பிளேயர்ஸ்க்குமே சப்போர்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி மூவ்மெண்ட் பண்ணும்போது அடி, கிடைக்கும் போது அடிச்சிரு, அவாய்ட் பண்ணாத, எதுவுமே தப்பு பண்ணாத, உன் மைண்டுக்கு என்ன நடத்தோ அதை பண்ணு அப்படின்னு சொல்லி ஃப்ரீயாக ஆட விடுறாரா? ரிலாக்ஸ்டாக நீங்கள் ஆடுற மாதிரி தெரியுது, ஒரு டென்ஷன் இல்லாமல் கூலாக ஆடுறோம். ஓகே. அதுக்கப்புறம் அஸ்லாம் இனந்தோட கேப்டன்சி, அவரும் வந்து ஒரு மெச்சூரிட்டி தெரியுது அவரோட கேப்ல, தட்டி கொடுத்து விளையாட வைக்கிறாரு. சீசன் 10லேருந்தே கேப்டனாக இருக்காங்க அஸ்லாம். அதனால அவங்க சப்போர்ட் ரொம்ப எல்லாருக்குமே சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, யார் வெளியிலேருந்து உள்ளே வந்தாலும் அவங்க இந்த மாதிரி ஆடு, இந்த மாதிரி பண்ணு, இந்த மாதிரி பண்ணுன்னு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க கரெக்டாக. அப்புறம் நிறைய அணிகளில் நம்ம தமிழ்நாடு பிளேயர்ஸ்க்கு சான்ஸ் கிடைக்குமான்னு எல்லாரும் ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க, கவலைப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் புனேரி பல்டன் கவலையே இல்லை, எப்போதும் நீங்கள் இருப்பீங்க. ஸோ அது எப்படி இருக்குது? நீங்கள் ஒரு தமிழ் பிளேயர் ரெகுலராக விளையாடுறதுங்கிறது வந்து தமிழ்நாட்டில் கபடிக்கு அவ்வளோ வரவேற்பு இருக்குது. ரொம்ப சந்தோஷம். சப்போர்ட் பண்ணுறாங்க. டீம் என்ன நம்பி 5 வருஷமாக அந்த டீம்லேயே வச்சுருக்காங்க. அவங்களுக்கு டீமில் தமிழ் பிளேயர்ஸ் என்ன தமிழில் இருக்கணும்னு ஆசை உண்டு. ஆனால் எதிர்பார்த்துட்ருக்கேன். அப்போ நீங்கள் வந்து மூலச்சல் கிராமத்தை சேர்ந்த கன்னியாகுமரியில் கபடிக்கு ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸ்டூவர்ட் சிங் அந்த ஊர் தான், யூமும்போட அசிஸ்டன்ட் கோச் பார்த்திபன் அந்த ஊர் தான். உங்கள் ஊரை பற்றி சொல்லுங்களேன். உங்கள் ஊருக்கும் கபடிக்கு உள்ள தொடர்பு? கபடி நான் ரொம்ப எங்களுக்கு கிரவுண்டு சின்ன ஸ்கூல் கிரவுண்டில் தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். சின்ன வயசுலேருந்தே எல்லாமே ஸ்கூல் கிரவுண்டு தான். ரன்னிங் எல்லாம் பண்ணும்போது எல்லாமே ரோடு ஏரியா தான் ஓடுவோம். இன்னும் கொஞ்சம் எதிர்பார்த்துட்ருக்கோம், பசங்க எல்லாம் வெளியில் வருவாங்கன்னு. சப்போர்ட் பண்ணுற கோச் ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்காரு. எல்லா பசங்களையும் நான் வெளியில் கொண்டு வருவேன். அவங்க கனவெல்லாம் தூக்கி வச்சுட்டு எங்களை கனவை ஏற்றிட்டு இருக்காங்க. எங்கள் பசங்க பிளேயர்ஸ் நல்லா வரணும், நல்லா எதிர்பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு. ஜூஸ் ஃப்ராங்கோ சார்கிட்ட பேசிகிட்டு இருந்தேன். நீங்களும் அந்த கிளப்புக்கு ஒரு பெரிய தூண் அப்படின்னாரு. நிறைய ஹெல்ப் பண்ணுவீங்க, மாரல் சப்போர்ட் கொடுப்பீங்க அப்படின்னு. உங்கள் ஊர் உங்களுக்கு எவ்வளோ முக்கியம்? உங்கள் ஊர் கபடி எவ்வளோ முக்கியம்? சொந்த ஊர் தானங்க நமக்கு சிட்டி. நமக்கு எங்கே இருந்தாலும் நம்ம சொந்த ஊர் போல் எதுவும் யாராவது இல்லைங்க. அந்த ஊருக்கு போனாலே ஹாப்பியாகிடலாம். ஃபேமிலி பற்றி சொல்லுங்கள். எவ்வளோ பேர்? அம்மா, தம்பி, நான் 3 பேர் தான். அம்மா போன வருஷம் வந்தாங்க இல்லையா சீசன் 10ல் மேட்ச் நடக்கும்போது? ஆமாம், சீசன் 10ல் வந்தாங்க. சீசன் 12ல் வர முடியாத சூழ்நிலை, அதனால. தம்பி கபடி விளையாடுறா? இல்லை தம்பி. ஓகே. மகிழ்ச்சி அபினேஷ். அது அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, நீங்கள் இந்தியன் டீமில் இடம் பெறணும். வந்து ஏஷியன் கேம்ஸ் டீம்லலாம் வந்து நீங்கள் இருக்கணும்னு நிறையா தமிழ்நாடு கபடி லவ்வர்ஸ் வந்து விரும்புவாங்க. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கவர் பொசிஷனில் கன்சிஸ்டண்டாக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ ஆர்வமாக இருக்குது அதுமாரி இந்தியன் டீம் விளையாடு? நான் என்னோடய எய்ம் வந்து இந்தியா. அதை நான் ஆடுற வரைக்கும் முடிக்க மாட்டேன். எய்ம் வந்து இன்னும் முடியலை. இன்னும் தொடர்ந்து கண்டினியூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் எல்லாமே. ஓகே. அப்புறம் சீசன் 10 சென்னையில் விளையாடும்போது கலக்கலாக இருந்தது. உங்களை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க புனேரி பல்டன். இந்த முறை எவ்வளோ சிறப்பாக இருக்க போகுது? சென்னையில் விளையாட போகிறத பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப எதிர்பார்த்துட்ருக்கேன். சென்னையில் நம்ம மக்கள், நம்ம ஊர் மக்கள் எல்லாம் வராங்க. அதனால் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு நம்பிக்கை. சரி, இது வரைக்கும் எத்தனை கால் வந்திருக்கு டிக்கெட்டுக்கு? அது மட்டும் சொல்லுங்கள். மேனேஜ் பண்ண முடியுமா? அதை முடிஞ்ச அளவுக்கு மேனேஜ் பண்ணி தான். ஓகே. ஒரு ஃபைனல் கொஸ்டின் அபினேஷ். கபடியில் உங்களோட ஹீரோ யார்? அது ரைடராகவும் இருக்கலாம், டிஃபெண்டராகவும் இருக்கலாம். நீங்கள் சின்ன வயசுலேருந்து இவர் தான் என்னோட ஒரு அனுப் சார் தான் என்னோட ஃபேவரட். அனுப்குமார். அவர் சீசன் எனக்கு 8ல் இது கொடுத்தாரு. அதுக்கு முன்னாடிலேருந்தே அவர் எனக்கு ரொம்ப ஃபேவரட். ரைடர் அவருக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்களும் ரைடர் தான் ஆரம்பிச்சிங்களா? ஆல்ரவுண்டர் நான் ரெண்டுமே பண்ணுவேன். அதனால் அனுப்குமார் தான் பிடிக்கும். ஓகே அபினேஷ், ஆல் தி பெஸ்ட் அண்ட் என்ஜாய் தி சீசன். தேங்க்யூ.